இந்த கட்ராவை பொறுத்த வரைக்கும் ஸ்தல வரலாறு அப்படின்னா, இந்த வைஷ்ணவி தேவி வந்து சவுத் இந்தியாவில் தான் பிறந்தாங்க. முப்பெரும் தேவிகளான லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி இவங்களோட சக்தியால் இவங்க வைஷ்ணவி தேவி பூமியில் அருள் பாலிக்கிறதுக்காக அவதாரமாக எடுத்தாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப அறிவாற்றலாக இருக்கிறதுனால அவங்க குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் மேரேஜ் பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வைஷ்ணவி தேவிக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அவங்க தவ வாழ்க்கையில் வீட்டை விட்டு வெளியில் வந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. இங்கே ஹிமாலய சைடு இந்த இப்போ ஸ்தல வரலாறு புராணம் வந்து ராமர் காலத்தில் நடந்தது. அவங்க வந்து தீவிர ராம பக்தர், விஷ்ணு பக்தர். ராமரை பீரியடில் வந்து ராமரை பார்த்து நான் அவங்க சரணாகதி அடையணும் அப்படின்னு சொன்னப்போ முடியாது, இந்த வாழ்க்கை வந்து இந்த இது வந்து எனக்கு சீதாதேவிக்கு ஒதுக்கப்பட்டது, அதனால் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தீங்களோ மற்ற காரியங்களை செஞ்சு தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு நன்மை செய்யுங்க, தீமையை அழிங்க அப்படின்னு சொல்லி அவர் ராமர் சொல்லிவிட்டு சீதையை தேடி போயிட்டார், வனவாசம் போயிட்டார். பிறகு இந்த ஹிமாலயஸில் வந்து வைஷ்ணவி தேவி நிறைய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து ஆசி வழங்கி இந்த சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கவும் அவங்களோட அருள் நிறைய பலிச்சுது எல்லாத்துக்கும். அதை தேடி நிறைய மக்கள் அவங்கள பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை இதே ஹிமாலயாவில் கோரக்நாத் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கார். அந்த கோரக்நாத் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட சீடரான பைரவநாத்தை போய் நீ போய் சக்தி வாய்ந்தவங்களாக இருக்காங்க வைஷ்ணவி தேவி, என்னென்னு அவங்க சக்தியை சோதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பைரவநாத் வந்து இங்கே சும்மா இல்லாமல் அவங்களோட அழகை பார்த்து நான் அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினார். நம்ம பாஷையில் சொன்னால் யூட்டிசிங் பண்ணார். ஸோ ஒரு உயிரில் அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிறனால நம்ம கையால் ஒரு முனிவர் எதுவும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறனால இதே ஏரியாவில் நிறைய இடத்துல ஒளிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவரோட தொல்லை தாங்க முடியாமல் அவங்க ஒளிஞ்சு ஓடினதை பார்த்து ஹனுமன் வந்து உதவி பண்ணார். பைரவநாத் கூட சண்டை போட்டார். ஹனுமன் சண்டை அதிகமாக ஒரு ஸ்டேஜில் பொறுக்க முடியாமல் வைஷ்ணவி தேவி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பைரவநாத் தலையை வெட்டினாங்க. அந்த தலை 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்தது. அப்போ தான் தவற உணர்ந்த பைரவநாத் மன்னிப்பு கேட்டார். வைஷ்ணவி தேவி எனக்கு மன்னிச்சு எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி இந்த யுகத்தில் வரவங்க எல்லாமே என்னை தரிசிக்க வரவங்க அத்தனை பேரும் ஒன்றையும் தரிசிட்டு போவாங்க, அப்போ தான் அவங்களோட பலன் முழுமையடையும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்தாங்க. ஸோ இதே இடத்துல வைஷ்ணவி தேவிக்கு கோயில் இருக்கிற இடத்துல வைஷ்ணவி தேவி 3 பிண்டமாக மேலே சக்தி கொடுத்தாங்களோ அது மாதிரி 3 தேவி பிண்டமாக மாறி இதே இடத்துல அருள் பாலிக்கிறாங்க. கோரக்நாத்தோட கோவில் இதிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. கோரக்நாத்துக்கு அந்த இது டோலியில் போகிற மாதிரி, குண்டாலில் போகிற மாதிரி அது மாதிரி ரைடு இருக்குது. இதுதான் இந்த வைஷ்ணவியோட ஸ்தல வரலாறு. ஆனால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 5 நாளாக 200-300 செலவு பண்ணி நல்லா சாப்பாடு இல்லை, 40 ரூபா செலவு பண்ணி இங்கே வயிறு ரொம்ப சாப்பிட்டேன். பரவாயில்ல, சாப்பாடு அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 நாளாக 300-400 செலவு பண்ணி கூட ஒரு வேலைக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கல. வயிறு ரொம்ப சாப்பிட முடியல. ஸ்ரீநகரில் இங்கே மட்டும்தான் அருமையான சாப்பாடு. வைஷ்ணவி அருளால் மனசும் வயிறு நிறைஞ்சிருச்சு.